வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது புஷ் நிறுவனம் வெளியிட்டுள்ள SRC 288 CD என்ற மாடல் எண் கொண்ட ஒரு பூம் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டபுள் டெக் இருக்குது, ஏபி, ரெண்டாவது ரேடியோ இருக்குது, ப்ளஸ் சிடியும் இருக்குது. எல்லாமே உள்ள ஒரு செட்டு. இதை பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதனுடைய வியூ எல்லாமே பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வியூ இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மாடல் நம்பர் 3 பாருங்கள். புஷ் SRC 288 CD காம்பாக்ட் டிஸ்க்கு டிஜிட்டல் ஆடியோ. டேப் 1 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டேப் 2. ஓகே, அதில் இன்னொன்று பாருங்கள், போர்ட்டபிள் சிடி டபுள் கேசட் ரெக்கார்டர், போர்ட்டபிள் ஸ்டீரியோ சிடி சிஸ்டம், ஸ்டீரியோ ரேடியோ, டபுள் கேசட் ரிசீவர், ஹை ஸ்பீடு டப்பிங். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இது வந்து ரிமோட்டுக்கான சென்சாரு. இது பவர் ஆன் பண்ணாக்கா இந்த லைட் எரியும். இது ஸ்டீரியோ வந்தால் இது லைட் எரியும். மூணாக வந்ததுன்னா இது எரியாது. இந்த டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வந்து சிடி ஒர்க் பண்ணும்போது மட்டும் இது ஒர்க் ஆகும். மற்ற ரேடியோ ஓடும்போதோ டேப் ஓடும்போது இது ஒர்க் ஆகாது. சிடிக்கு மட்டும் இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிடி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே. இந்த லைட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பாஸ் பண்ணும்போது இது எரியும். இது ரிப்பீட்டட் அண்ட் ஆளுக்கு இது எரியும். ஓகே, இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இந்த ஸ்பீக்கர் வந்து எல்லாமே கிரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்டலில் தானே வரும். எல்லா சைட்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான முறையில் இது பார்த்திங்கன்னா கிளாத் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாத்து ஒரு பிளாக்கு கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க. இது மெட்டல் கிரில் கிடையாது, பிளாக்கு கிளாத்து தான். ரெண்டு ஸ்பீக்கருமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த மோல்டிங் அதில் அந்த கிளாத் இருக்குது. இப்போ அடுத்து ஒவ்வொரு டேப்பினுடைய இதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டேப் ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்கள், பாஸ் பட்டனு, ஸ்டாப் எஜெக்ட்டு, ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, ப்ளே இருக்குது. இது வந்து ஏ. டேப் 1 இருந்தாலும் டேப் ஏ எடுத்துனாலும் இதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி பாஸு, ஸ்டாப் எஜெக்ட்டு, ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, ப்ளே, ரெக்கார்டு. அப்படியே இந்த பக்கம் போயிட்டோம்னாக்கா இதில் வந்து பவர் ஆன் ஆஃப் இருக்குது. நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸுன்றது நம்ம வந்து ஹெட்செட் போட்டு கேட்கறதுக்கான இந்த ஒரு இது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் இருக்குது, அதுக்கு ஆன் ஆஃப் இருக்குது. ரிப்பீட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிடி டேப்பு டியூனர், அது ஃபங்க்ஷன் சுவிட்ச். அது இதில் வந்து கீழே இருக்கிறது வால்யூம் ஸ்லைடிங் டைப். இது இந்த பட்டன்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிடி ஆப்ரேட் பண்ணும்போது மேனுவலாக யூஸ் பண்ணுறது இந்த பட்டன். இது 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 எல்லாமே சிடிக்கானது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிடி. இதில் வந்து இது விசிடி கிடையாது, சிடி. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து இதில் சிடி போட்டுக்கலாம். இதில் சிடிக்கான ப்ரொவிஷன் இது. அப்படியே இந்த பக்கம் போயிட்டோம்னாக்கா இது வந்து எஃப்எம்முக்கான இது. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஏஎம் 2 பேண்ட் ரேடியோ இருக்குது. இதில் ஷார்ட் வேவ் கிடையாது, எஃப்எம் ஏஎம். அதுக்கான டியூனிங் நாப் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இதேமாரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான பிளாக்கில் ஒரு கைப்பிடி. அதேமாதிரி நான் இன்னொன்று சொல்ல நினச்சேன். இந்த செட்டில் இன்னொரு என்னன்னாக்கா ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கலரில் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வரும் ஆடியோ சிஸ்டம். ரெட்டில் பார்த்துருப்பீங்க, பிளாக்கில் பார்த்துருப்பீங்க, அடுத்தது சில்வர் கிரேயில் கூட வந்திருக்கும். ஆனால் ஒரு பச்சை கலரில் பார்க்குறது ஆனால் இதான் முதல் முறை. இதுக்கு முன்னே இந்த செட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை நேரத்தில் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செட்டு.
இந்த செட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான செட்டு, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கு, நல்ல ஒரு பெரிய செட்டுன்னு வச்சுங்களேன். இது ஓகே. இது வந்து சமீபத்தில் தான் இதை வாங்கினேன். இதில் ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஓவரால் இந்த வியூவை பார்த்துரும். இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வியூவு. இது அப்படியே பார்த்திங்கனாக்கா பேக் சைடு வந்துடும். பேக்கில் வந்துட்டோம்னாக்கா இதில் கீழே வந்து இது வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டு, இது போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 பேட்டரி போடுற மாதிரி வரும் இதில். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு, 8 போட்டால் தான் உங்களுக்கு 12 கிடைக்கும். 8க்கு 8 8 4, ஆமாம், 1.5 × 8, அப்போ 12 வோல்ட்டு சப்ளை. அதுக்கு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதுக்கான சப்ளை சோர்ஸை பாருங்கள். அது பாருங்கள், புஷ்ஷு, எஸ்ஆர்ஜி மாடல் நம்பரு, ஃப்ரீக்வன்சி எஃப்எம்மு, மீடியாவு, லாங் வேவ். இன்னொன்று சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இது வந்து 3 பேண்ட் ரேடியோ, 2 பேண்ட்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், தப்பு. எஃப்எம் இருக்குது, மீடியா இருக்குது, லாங் வேவ்னு ஒரு பேண்ட் இருக்குது பாருங்கள். அது லாங் வேவ் பெரும்பாலும் யாரும் இப்போ ஒளிபரப்பு பண்ணுறதில்ல. அது வெளிநாட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாங் வேவ்ன்றது லோக்கல் மட்டும். அது பாருங்கள், அதில் தெரியும் பாருங்கள், 150லேருந்து 270 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்றது லோக்கல் ஒளிபரப்பு மாதிரி தான். அது ரொம்ப தூரம் பயணிக்காது லாங் வேவ். ஷார்ட் வேவ்ன்றது தான் உங்களுக்கு ரொம்ப தூரம் பயணிக்கிறது. லாங் வேவ் வந்து லோக்கலுக்கு மட்டும். மீடியம் வேவ் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகக்கூடியது. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது பின்னால் விட பட்டன்ஸ் எல்லாம் இருப்பாருங்க. பீட் கட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர், டிசி, ஏசி. அதில் எதுக்கு டிசி ஏசினாக்கா, நம்ம ஏசி கார்டு போட்டு 230 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னாக்கா அந்த ஏசி சைடில் அனுப்பிக்கணும். டிசி மீன்ஸ் இந்த பக்கம் இந்த பேட்டரி போடுறோம் பார்த்தீங்களா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பேட்டரி போடும்போது டிசி பக்கமாக தள்ளிக்கணும். அப்படின்னா தான் அது வந்து இதில் ஒர்க் ஆகும். ஓகே. அதேமாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெலஸ்கோபிக் ஆண்டனா இருக்குது. அதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உள்ளே இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதில் சப்ளை கொடுக்கக்கூடிய 220 வோல்ட் சப்ளை கொடுப்போம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், தற்சமயத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு டிசி சப்ளை இங்கே 12 வோல்ட்டு ஒரு ஃபீமேல் பின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னும் பண்ணலை, சும்மா டெம்பரரியாக வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட்டு இன்புட் நம்ம வந்து வெளியிலேருந்து தான் நான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்து செக்கிங்காக, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, கையில் வந்த பிறகு அது செட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னு வச்சுங்களேன். இது அப்படியே இதான் பேக் சைடில் வந்து இது நம்ம அப்படியே உங்களுக்கு டாப்பு காமிச்சாச்சு, பேக் சைடும் காட்டியாச்சு. இதை நான் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். இதில் ஓகே, ஃப்ரண்ட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம ஒரு ஸ்டெப்பு இதை வந்து ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒயர் வந்து வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணி பார்ப்போம். இதில் நான் வந்து ஒரு ஃபால்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து டபுள் டெக் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த டேப் ஒன்று வந்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் ஓரளவுக்கு நான் வாங்கும்போதே அந்த கண்டிஷன் தான் இருந்தது. அது ஒரு சைடு ஒர்க் ஆகலை. இந்த ஒரு சைடு மட்டும் தான், டேப் 2 சைடு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, ஏ சைடு ஒர்க் ஆகலை. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே அதை நான் பண்ண முடியல. அதில் ஒரு சைடு மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, இந்த ஒரு சைடு ஒர்க் ஆகலை. அதேமாரி சிடி கூட ஒர்க் ஆகலை உங்களுக்கு. இதில் என்ன இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேடியோ ஒர்க் ஆகுது, ப்ளஸ்ஸு இந்த ஒரு சைடு டேப்பு 2 இது மட்டும் ஒர்க் ஆகுது. ஒரு டேப் ஒர்க் ஆகுது, ரேடியோ ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த டேப்பு இந்த சைடு டேப்பும் ஒர்க் ஆகலை, சிடியும் ஒர்க் ஆகலை. ஓகே, வாய்ப்பு இருந்தால் வேறு எங்கேயோ கொடுத்து இதை ஒரு முயற்சி எடுத்து சரி பண்ண முடிஞ்சுன்னு வச்சிங்களேன். சரியான பிறகு நான் உங்களுக்கு திருப்பி அதை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இப்போதைக்கு நம்ம கேசட்டை மட்டும் போட்டு ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேசட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் அந்த கேசட்டை மட்டும் நம்ம போட்டு அந்த ஒர்க் பண்ண வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நான் சப்ளை வந்து 220 வோல்ட்டு கொடுக்கல தான் சொல்லிட்டேன்ல இருக்குன்னு. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரு, டைரெக்டாக அடாப்டர் போட்டு 12 வோல்ட் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அடாப்டர்லாம் ரெடியாக ப்ளக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி வைப்போம். சப்ளை ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கு.
இந்த மேலே ஒரு சுவிட்ச் இருக்குது சொன்னீங்க, அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பவர் சுவிட்சை ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் உங்களுக்கு லைட் எரியும் பாருங்கள். இந்த லைட் இந்த இடம் இந்த லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்து டேப்பில் தான் ஆல்ரெடி இருக்குது. நம்ம வந்து டேப்புக்கு போயிடுவோம். டேப் போட்டு ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு டேப் பாடுது. ஓகே, நம்ம வந்து ரொம்ப கண்டினியூவாக ஓட்ட முடியாது. மற்றபடி ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு அது எல்லாமே ஒர்க் ஆகுது. சரி பண்ணாக்கா உங்களுக்கு அப்போ அடுத்து இன்னொரு உங்களுக்கு பதிவில் நான் அதை போடுறேன். அதேமாதிரி சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சேனலை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ பதிவேற்றி கொண்டு இருக்கணும். அதுவரை வணக்கம், நன்றி.